ரெசிபி தமிழா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் உமா முருகேசன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான சத்து மாவு லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதை எப்படி செய்யறதுன்னு ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ரெசிபி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதனுடைய பெரிய குவான்டிட்டி ஃபுட்டி தமிழா சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதனுடைய லிங்க் கீழே கொடுத்துருக்கோம், போய் செக் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டு முறையில் தயாரிக்கப்பட்ட அனைத்து மசாலா பொருட்களும் ஃபுட்டி தமிழா சேனல் மூலமாக நானே என் கைப்பட வறுத்து தரமாகவும் சுவையாகவும் நான் கொடுத்துட்ருக்கிறேன். இது சாம்பார் பொடி, ரசப்பொடி உட்பட 10 வகையான மசாலா பொடிகள் நான் கொடுத்துட்ருக்கிறேன். இது தேவைப்படுறவங்க கீழே இருக்க காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆல் ஓவர் இந்தியா நம்ம கொரியர் மூலமாக அனுப்பி வைக்க முடியும். சத்து மாவு லட்டு செய்ய தேவையான பொருட்கள்: சத்து மாவு 1 கப், வெல்லம் 1 கப், தேங்காய் 1 கப், நெய் 4 டீஸ்பூன், திராட்சை 10, முந்திரி 10. இப்போ நம்ம இந்த சத்து மாவு லட்டு செய்யறதுக்கு 1 கப்பு சத்து மாவு எடுத்திருக்கோம். இந்த சத்து மாவு நம்ம வீட்லேயே அரைச்ச சத்து மாவு. இதில் பார்த்திங்கன்னா ராகி, கம்பு, சோளம், சாமை, வரகு, திணை, பாதாம், பிஸ்தா, முந்திரி அது மாதிரி 26 ஐட்டங்கள் சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். நீங்கள் வீட்டில் அரைச்ச மாவாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை அங்கன்வாடியில் வாங்கின மாவாக இருந்தாலும் பரவாயில்ல. எந்த சத்து மாவாக இருந்தாலும் இந்த விதத்தில் லட்டு மாவு செஞ்சுக்கலாம். முதல்ல தேங்காய் திருவி எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, அடுப்பில் நம்ம ஒரு பெரிய வடை சட்டி வச்சுருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். அதில் எடுத்து வச்சுருக்கிற முந்திரியும் திராட்சையும் வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி திராட்சை வறுத்தெடுத்தாச்சு. அந்த நெய்யிலேயே பார்த்திங்கன்னா தேங்காவை வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ தேங்காய் நல்லா வறுபட்டுருச்சு. ரெண்டையும் எடுத்து வச்சாச்சு. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா வெல்லம் 1 கப் எடுத்துருக்கோம். அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து வெல்லம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். வெல்லம் கரைஞ்சா போதும், நல்லா பாகு வர தேவையில்லை. கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு வடிகட்டியில் வடிச்சிட்டு, நம்ம வெல்லத்தில் மண் இருக்கும், அதனால் நம்ம வடித்து எடுத்துருக்கோம். வடித்து எடுத்த சர்க்கரை பாகை நம்ம காய்ச்சிக்கலாம். இது ரொம்ப பாக தேவையில்லை, ஒரு அரை கம்பி பதம் வர அளவுக்கு நம்ம கொதிச்சா போதும். அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த நம்ம எடுத்து வச்சுருக்கிற சத்து மாவு, அது கூட நம்ம வறுத்து வச்சுருக்கிற தேங்காய், அது கூட நம்ம திராட்சை, முந்திரி எல்லாம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா கலந்துட்டு அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க பாகு சேர்த்துக்கலாம். பாகு கொஞ்சமாக சேர்த்து நம்ம லட்டு பிடிக்க வேண்டாம். பாகு நல்லா குழவாக வர வரைக்கும் சேர்த்துக்கலாம். ஏன்னா மாவு நல்லா குழவாக இருந்தால் கொஞ்ச நேரத்தில் நமக்கு இறுகி போயிடும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு குழக்கலன்னு மாவை பிசைஞ்சாச்சு. இப்போ லட்டு பிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம வெல்லம் ஊற்றி பிடிச்ச லட்டு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, சிறிதளவு சத்து மாவு, வறுத்து வச்ச தேங்காய் சேர்த்துக்கலாம். அது கூட வறுத்து வச்ச முந்திரி திராட்சையும் சேர்த்துக்கலாம். நம்ம நைஸாக பொடிச்சு வச்சுருக்கிற வெல்லத்தையும் சேர்த்துக்கலாம். அது கூட சூடான நெய் சேர்த்து நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம்.
சத்து மாவு லட்டு வந்து நெய்யிலையும் பிடிக்கலாம் அல்லது பாகு காய்ச்சி ஊற்றியும் பிடிக்கலாம். ரெண்டுமே ரொம்ப நல்லா இருக்கும். இது ஒரு ஹெல்த்தியான லட்டு. இது குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ரெசிபி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதனுடைய பெரிய குவான்டிட்டி ஃபுட்டி தமிழா சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதனுடைய லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.